இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 5:25 AMIST. 01 ஜூலை 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். நிஃப்டி 0.34 விழுக்காடு சரிவு. இந்திய சந்தைகள் கவலையுடன் காலாண்டை முடித்தன. நிஃப்டி 50 நேற்று 23,865.75 புள்ளிகளில் 0.34 விழுக்காடு சரிந்து முடிந்தது. தொடர்ந்து இரண்டாவது அமர்வாக முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தனர். சென்செக்ஸ் 76,728.37 புள்ளிகளிலும் நிஃப்டி வங்கி 57,727.35 புள்ளிகளிலும் கடைசியாக முடிந்தது. இன்ஃபோசிஸ் NYSE பங்குகள் 1.96 விழுக்காடு சரிவு. துறையில் அழுத்தம். நியூயார்க் பங்குச் சந்தையில் இன்ஃபோசிஸ் நேற்று $10.49 1.96 விழுக்காடு சரிந்து முடிந்தது. NSEயில் இன்ஃபோசிஸ் $1036.70 TCS $2097.90 HCL Tech $1102.40 கடைசியாக முடிந்தன. KPIT தொழில்நுட்பம் Q1 FY27 வருவாய் வீழ்ச்சி மற்றும் மார்ஜின் அழுத்தம் எச்சரிக்கை. KPIT தொழில்நுட்பம் ஜூன் காலாண்டில் பலவீனமான செயல்திறனை அறிவித்துள்ளது. ஐரோப்பிய OEM சரிசெய்தல்களால் Q1 FY27 வருவாய் சரிவு எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய வாகனத்துறையின் தொழில்நுட்ப செலவு குறைப்பால் மார்ஜின் தொடர்ந்து அழுத்தத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் நிதி பற்றாக்குறை மே மாதம் வரை FY27 இலக்கில் 9.6 விழுக்காடு ஆனது. மே மாதம் வரை இந்தியாவின் நிதி பற்றாக்குறை FY27 இலக்கில் 9.6 விழுக்காடு ஆகும். முழு ஆண்டு பற்றாக்குறை GDPயின் 4.3 விழுக்காடு, அதாவது சுமார் 16.96 லட்சம் கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பலவீனமான பருவமழை மற்றும் மேற்காசிய புவிசார் அரசியல் பதட்டங்கள் ஆபத்தாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. கச்சா எண்ணெய் 0.98 விழுக்காடு சரிவு. மோர்கன் ஸ்டான்லி விலை முன்னறிவிப்பை குறைத்தது. கச்சா எண்ணெய் நேற்று $70.06 0.98 விழுக்காடு சரிந்து முடிந்தது. ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்து இயல்பாவதால் மோர்கன் ஸ்டான்லி விலை முன்னறிவிப்பை குறைத்தது. கோல்ட்மன் சாக்ஸின் சமந்தா டார்ட் உலக கச்சா எண்ணெய் ஓட்டம் நிலைப்படுகிறது என்று தெரிவித்தார். வலுவான டாலர் மற்றும் ஃபெட் வட்டி உயர்வு அச்சத்தால் தங்கம் $4000 கீழே சரிந்தது. காமெக்ஸில் தங்கம் நேற்று $4021.80 0.01 விழுக்காடு சரிவுடன் முடிந்தது. ஜூன் 30 அமர்வில் வலுவான அமெரிக்க டாலர் மற்றும் ஃபெட் வட்டி உயர்வு அச்சத்தால் $4000 கீழே சரிந்தது. வெள்ளி விலையும் $1 60 சென்ட் சரிந்தது. டாடா தரவு கசிவு. ஆப்பிள் ஐபோன் 18 ப்ரோ சப்ளையர் விவரங்களை வெளிப்படுத்தியது. டாடா எலக்ட்ரானிக்ஸிடமிருந்து டார்க் வெப்பில் கசிந்த கோப்புகள் ஆப்பிள் ஐபோன் 18 ப்ரோ இன் சப்ளையர் பட்டியல், பாகங்கள் மற்றும் புகைப்படங்களை வெளிப்படுத்தியுள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய ஆப்பிள் உற்பத்தி கூட்டாளருக்கு இது பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியுள்ளது. NSE ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் IPO இந்தியாவின் டிஜிட்டல் நுகர்வு வளர்ச்சியை பிரதிபலிக்கின்றன. NSE மற்றும் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் உட்பட இந்தியாவின் மிகப்பெரிய பங்கு விற்பனைகள் கடந்த தசாப்தத்தில் நாடு டிஜிட்டல் மயமான கதையை சொல்கின்றன. இந்த இரு நிறுவனங்களும் இந்தியர்கள் முதலீடு செய்யும் மற்றும் உள்ளடக்கத்தை நுகரும் விதத்தில் ஆழமான மாற்றங்களை உள்ளடக்கியுள்ளன. பெப்சகோ இந்தியா உஜ்ஜைனில் ₹1266 கோடி சுவை உற்பத்தி ஆலையை திறந்தது. பெப்சகோ இந்தியா மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனில் ₹1266 கோடி சுவை உற்பத்தி ஆலையை திறந்தது. இது நிறுவனத்தின் ₹5700 கோடி இந்திய முதலீட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். புதிய ஆலை உள்நாட்டு சப்ளை சங்கிலியை பலப்படுத்தி இறக்குமதி சார்பை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ICEYE அக்னிகுல் ஒப்பந்தம் இந்திய விண்வெளி ஸ்டார்ட்அப்களின் உலக லட்சியத்தை உயர்த்துகிறது. ICEYE மற்றும் அக்னிகுல் காஸ்மோஸ் இடையேயான புதிய செயற்கைக்கோள் உற்பத்தி மற்றும் ஈவுதல் ஒப்பந்தம் இறையாண்மை விண்வெளி சுற்றுச்சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. $400 பில்லியன் உலக விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியா அதிக பங்கை பெற இந்த கூட்டணி முக்கிய படியாக கருதப்படுகிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,728.37 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1301.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2097.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 798.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1036.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1036.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1387.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம்.
ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4021.80 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.01 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,22,565 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.01 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,022.30 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 70.06 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.98 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.98 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $70.75 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். US டாலர் 94.79 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 0 ரூபாய் விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.79 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.